யாருடைய ஜாதகத்தில் ராகு என்பது ஒரு அடைமொழி பெயர் கொடுத்து அந்த பெயரின் காரணமாக வெற்றி புகழ் கீர்த்தி அனைத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து அந்த ராகுவினுடைய திசையானது உங்களுக்கு நடந்தால் அந்த ராகு இருக்கும் வீட்டினை பொறுத்து அந்த பாவக கிரகத்தினுடைய தன்மையினை பொறுத்து உங்களுக்கானது புனை பெயரானது கொடுத்து உங்களை வெற்றி புகழ் கீர்த்தி அனைத்தையும் அடைய செய்யும். இல்லைங்க, என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் ராகு இல்லை என்றாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் 3ஆம் பாவகத்தில் அமர்ந்து அந்த பாவகத்தில் அமர்ந்த தசையிலோ அல்லது இந்த ராகுவின் தசாவோ உங்களுக்கு நடக்கின்ற போது இந்த ராகுவினுடைய 3ஆம் பாவகத்தினால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஒரு அடைமொழி பெயர் இப்போதும் ஏற்பட்டு வெற்றி புகழ் கீர்த்தி அனைத்துமே அங்கே கிடைக்கப்பெறும். உதாரணமாக ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கொண்டோமானால் ராகுவானது 11ஆம் பாவகத்தில் இருந்து 11ஆம் பாவகத்தின் அதிபதியான குருவானவர் அங்கே கடகத்தில் 3ஆம் பாவகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இங்கே தசா நடத்தினாலோ அல்லது இந்த ராகுவினுடைய தசா நடத்தினாலோ இந்த 2 தசாக்களிலும் இங்கே இந்த ஜாதகன் ஒரு அடைமொழி பெயரால் அழைக்கப்பட்டு அந்த பெயரின் காரணமாக வெற்றி புகழ் கீர்த்தி செல்வம் அனைத்தையும் பெற்று சொகுசாய் வாழ்வான். சரி, இல்லை, இது 2வது விதி. 3வது விதியாக உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் அந்த ராகுவோடு இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொள்ளும் போது அந்த ராகுவினுடைய தசாவில் சுக்கிரனுடைய காரகத்தன்மையையும் குருவினுடைய காரகத்தன்மையையும் கிரகணம் செய்து அந்த பெயரினை குருவினுடைய பெயரோ அல்லது சுக்கிரனுடைய பெயரிலோ சுக்கிர தொடர்புகளை பெற்ற ராகுவானவர் குரு அல்லது சுக்கிரனின் காரகத்தன்மையிலான அடைமொழி பெயரை கொடுத்து உங்களுக்கான வெற்றிகள் கீர்த்தி புகழ் அனைத்தையும் கொடுக்கும். ஒரு உதாரணமாக ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கொண்டுமையானால் அந்த மிதுன லக்னத்திற்கு சுக்கிரனுடைய வீட்டில் அந்த ராகுவானது அமர்ந்து நேரடியாக சுக்கிரனோட தொடர்போ மறைமுகமாக சுக்கிரனுடைய தொடர்பு கூடுதலாக குருவினுடைய தொடர்பை நேரடியாக எங்கே பெறுகின்ற போது அந்த ராகுவானவர் அந்த குருவினுடைய 10ஆம் பாவகத்தின் தொழில் ஸ்தானத்தில் அந்த குருவானவர் இங்கே 7 மற்றும் 10ஆம் பாவகத்தின் அதிபதி என்பதால் அவர் செய்கின்ற தொழிலில் இங்கே குரு என்கின்ற ஒரு புனை பெயரை அவர் பெறுவார்.